இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியூபோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸு பழைய பழைய புக்கு, புது புக்கு ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்துட்டு ஒரே சிங்கிள் நோட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கூல் புக்கு ஓல்டு புக்கும் இருக்குது, நியூ புக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ். ஸோ மற்ற புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது சில யூடியூப் சேனல்ஸோட புக்கு, அதுக்கப்புறம் சில அகாடமிஸோட புக்கு, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப் சேனல் நான் வந்துட்டு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து அதில் வந்துட்டு என்னென்னலாம் கண்டென்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து, ஸோ அதையும் சேர்த்து தொகுத்து தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் ஜியூபோ பற்றி இந்த எல்லா கண்டென்ட்டையும் வந்துட்டு ஒரே வீடியோலையே பார்க்க போகிறோம் ஓகேவா? ஸோ இதையே நீங்கள் வந்துட்டு நோட்ஸும் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜியூபோப் அப்படிங்கிறது இவரோட இந்த ஜியூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் யூக்லோ அப்படிங்கிறது தான் இந்த ஜியூ அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் ஃபார்ம் ஓகேவா? ஸோ ஜியூபோப் அப்படிங்கிறது என்னது? ஜார்ஜ் யூக்லோ போப் ஓகேவா? ஸோ இவர் வந்துட்டு எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1820. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இவரோட பிறப்பு ஜியூபோப் எப்போ பிறந்திருக்காரு? 1820 ஏப்ரல் 24 பிறந்திருக்கிறாரு. எப்போ இறந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 11, 1908 வந்து இறந்திருக்கிறாரு ஓகேவா? இவரோட பெற்றோர் பற்றி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் போப்பும் கேத்ரின் யூக்லோ போப்பும் தான் வந்துட்டு இவங்களோட பெற்றோரோட பேர். ஸோ இவரோட ஊர் வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா ஸ்கோஷியா அப்படிங்கிறது வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கிடைச்ச ஊர் பேர். ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இருக்க எட்வர்ட் தீவில் இருக்க இந்த நோவா ஸ்கோஷியா அப்படிங்கிற ஊரில் இவர் பிறந்திருக்கிறாரு ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா, புக்லேருந்து கேட்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரான்ஸ் எட்வர்ட் தீவு இதுதான் வந்து கேட்பாங்க. ஸோ இவரோட ஊர் வந்துட்டு இருந்து ஃப்ரான்ஸ் எட்வர்ட் தீவில் இருக்குது. ஸோ இவரோட தமையனார் யார் அப்படின்னா ஹென்றி போப். ஸோ இவரும் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து சமயப்பணி ஆற்றுறதுக்காக தான் வந்தார். ஸோ இவரால் ஈர்க்கப்பட்டு தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஜியூபோப்பும் வந்துட்டு தமிழகத்துக்கு வராரு ஓகேவா? ஸோ இவரை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, செந்தமிழ் செம்மல் ஓகேவா? ஸோ செந்தமிழ் செம்மல் என அழைக்கப்படுபவர் யார்? ஜியூபோப் ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் கேட்கல, ஆனால் இந்த எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ செந்தமிழ் செம்மல் வந்துட்டு யார்? ஜியூபோப் ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 11th புக்லலாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டோரியாகவே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவர் வந்துட்டு இப்போ பிறந்திருக்கிறாரா? ஸோ தன்னோட 19 வயசில் ஓகேவா? ஸோ 19 வயசு அப்படின்னா 1820 பிறந்திருக்கிறாரு. அப்போ 19 வயசு ஆகிறப்போ 1839 வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தமிழகத்துக்கு வந்து சமயப்பணி ஆற்றுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ அவருக்கும் அதான் ஆசை, தன்னோட அண்ணன் ஹென்றி மாதிரி வந்துட்டு தானும் வந்துட்டு சமயப்பணி ஆற்றணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசையும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு தமிழகத்துக்கு வராரு. ஸோ வரப்போ வந்துட்டு எப்படி வராங்க அப்படின்னா, கப்பலில் வராங்க. ஸோ வரத்துக்கு வந்துட்டு எத்தனை மாதம் ஆகுது? 8 மாதம். அதாவது 8 மாதம் அப்படிங்கிறது 8 திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம். ஸோ திங்கள்னா மாதம் நம்மளுக்கே தெரியும்ல. ஸோ சென்னையை வந்துட்டு ரீச் பண்ணுறாரு. ஸோ இந்த வர வழியில் வந்துட்டு என்ன படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழும் வடமொழியும் வரும்போது படிச்சுக்கிட்டே வராரு ஓகேவா? ஸோ 8 மாதத்தில் என்ன பண்ணுறாரு, தமிழையும் வடமொழியையும் கற்றுக்கிறாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1842 வந்துட்டு சென்னை சாந்தோமில் ஓகேவா? ஸோ சென்னை சாந்தோமில் 1842 வந்துட்டு சொற்பொழிவாற்றுவார் ஓகேவா? ஸோ எங்கே சொற்பொழிவாற்றுறாரு? சாந்தோமில் வந்துட்டு சொற்பொழிவாற்றுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா, திருநெல்வேலி சாயர்புரத்தில் ஓகேவா? ஸோ சமயப்பணி ஆற்றுறதுக்கு எங்கே போகிறாரு? ஸோ அதாவது பேசுகிறது வந்துட்டு எங்கே பேசினார்னா, சென்னை சாந்தோமில் வந்துட்டு பேசுவார். ஸோ சமயப்பணி ஆற்றுறதுக்கு திருநெல்வேலி சாயர்புரத்துக்கு போகிறாரு. ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னா, ஒரு 7 வருஷம் போயிருப்பார். 1842 1849 வரைக்கும் வந்துட்டு இவர் திருநெல்வேலி சாயர்புரத்துக்கு போயிருக்கிறாரு ஓகேவா? ஸோ சமயப்பணி ஆற்றியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு இங்கிலாந்துக்கே போகிறாரு ஓகேவா? ஸோ இங்கிலாந்துக்கு எப்போ போகிறாரு? 1850 வந்துட்டு இங்கிலாந்துக்கு போகிறாரு. அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேயே தான் வராரு ஓகேவா? ஸோ மறுபடியும் இங்கேயே வரப்போ எங்கே சமயப்பணி ஆற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் வந்துட்டு தன்னோட சமயப்பணியை வந்து ஆற்றத் தொடங்குறார். தஞ்சாவூருக்கு எப்போ வராரு? 1850 ஓகேவா? ஸோ திருமணம் ஆகிட்டு 1850 திருமணம் ஆகுது. திருமணம் ஆன உடனே தன்னோட மனைவியும் கூட்டிக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூருக்கு வந்துடுறாரு. அங்கே வந்துட்டு சமயப்பணி வந்துட்டு ஒரு 8 வருஷம் சமயப்பணி ஆற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தஞ்சையில் பணியாற்றப்போ தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
தமிழ் மொழியோட இலக்கணங்கள் எல்லாத்தையும் அப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? ஸோ தஞ்சாவூரில் தான் என்ன பண்ணுறாரு, தமிழ் மொழியோட இலக்கணங்கள்லாம் படித்து அதை வந்து ஆங்கிலத்தில் பிறகு வந்து மொழிபெயர்க்க ஆரம்பிப்பார். ஸோ என்னென்னலாம் படித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இது எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார். இது வந்துட்டு இப்போவே இல்லை, கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு எந்தெந்த வருஷம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது படிச்சுட்டு இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ் மொழிக்காக இப்போ என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த 8 வருஷம் இருந்திருக்கிறாருல, 8 வருஷம் இருந்தப்போ என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை. ஓகேவா? ஸோ தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை எதில் எழுதினார் அப்படின்னா ஆங்கிலத்தில். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் தான் வந்துட்டு தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கு எதில் எழுதியிருக்கிறாரு, எந்தெந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட 2 புக்கு. ஒன்று வந்து இந்தியன் சஞ்சிகை அப்படிங்கிற புக்கு, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற இன்னொரு புக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 புக்லேயும் தமிழ் மொழி ஆராய்ச்சி பற்றிய கட்டுரையெல்லாம் வந்துட்டு அவர் வந்து எப்படிலாம் படிச்சிருக்கிறாரு, எப்படிலாம் தேடி படித்தார், எதெல்லாம் ரெஃபர் பண்ணார், எதெல்லாம் அவருக்கு பிடிச்சிது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த புக்கிலலாம் வந்துட்டு அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் செய்யுள் கலம்பகத்தை தொகுத்தவர். ஓகேவா? ஸோ தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீதி நூல்கள், அறநூல்கள்லாம் இருக்குல்ல. ஸோ நீதி நூல்கள், அறநூல்கள் 2மே ஒன்று தான். ஸோ அந்த நீதி நூல்கள்லாம் இவர் படிச்சிருப்பார்ல, அவருக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு இவரே உருவாக்குறாரு. ஓகேவா? ஸோ அந்த தமிழ் செய்யுள் கலம்பகத்தில் மொத்தம் எத்தனை செய்யுள்கள் இருக்குது? 600 செய்யுள்கள் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து அகராதி வந்துட்டு எடுக்கிறாரு. அகராதி, டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ அகராதி வந்து எப்படி எழுதுறாரு அப்படின்னா, தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் 2மே வந்துட்டு டிக்ஷனரி வந்துட்டு எழுதுறாரு. அதுக்கப்புறம் தமிழ் ஹேண்ட் புக், அதாவது தமிழ் கையேடு அப்படிங்கிற ஒன்றையும் வந்துட்டு இவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. தமிழ் கையேடு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, மாணவர்கள்லாம் தமிழ் இலக்கணம் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாந்தமாக இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஹேண்ட் புக்கை வந்துட்டு இவர் வந்து இது பண்ணுவார். ஓகேவா? மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவர் வந்துட்டு எப்போ பிறக்கிறாரு, ஜார்ஜ் யூக்லோ போப் வந்துட்டு எப்போ பிறக்கிறாரு, 1820 ஏப்ரல் 24 பிறக்கிறாரு. ஸோ எந்த ஊரில் அப்படின்னா ஃப்ரான்ஸ் எட்வர்ட் தீவில் இருக்கிற நோவா ஸ்கோஷியா அப்படிங்கிற இடத்துல. இவரோட தமையனார் ஹென்ரியும் வந்துட்டு போப்பாக தான் இருந்தார். ஸோ அவரோட சமயப்பணியை பார்த்து அவர் மேலே ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து தமிழகத்துக்கு வராரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு என்னது, செந்தமிழ் செம்மல் அப்படிங்கிறது வந்துட்டு யாரை சொல்கிறோம், ஜியு போப் அவர்களில் தான் நம்ம செந்தமிழ் செம்மல் அப்படின்னு சொல்கிறோம். 19 வயசில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு சமயப்பணி ஆற்றுறதுக்கு வராரு. 8 மாதம் கப்பலில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறப்போ எதை படித்து கற்றுக்கிறாரு, தமிழும் வடமொழியும் படித்து கற்றுக்கிறாரு. சென்னை சாந்தோம் ரீச் ஆகிறாரு. சமய சொற்பொழிவு வந்துட்டு சென்னை சாந்தோமில் வந்துட்டு சொற்பொழிவு ஆற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, திருநெல்வேலி சாயர்புரத்தில் வந்து சமயப்பணிக்காக போகிறாங்க. எப்போ அப்படின்னா 1842லேருந்து 49 வரைக்கும் ஒரு 7 வருஷம் வந்துட்டு அங்கே சமயப்பணியில் வந்துட்டு ஈடுபடுறாரு. அப்புறம் மறுபடியும் இங்கிலாண்டுக்கே போயிட்டு 1850 கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கே இப்போ சமயப்பணி ஆற்ற போகிறாரு, தஞ்சாவூருக்கு போகிறாரு. ஸோ தஞ்சாவூரில் இருக்கிறப்ப தான் என்ன பண்ணுறாரு, புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இது எல்லாத்தையுமே படிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அதை வந்து ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்க்கிறாரு. இவர் வந்து தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு. ஸோ என்னென்ன நூல்களில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வு. ஓகேவா? ஸோ இந்தியன் சஞ்சிகை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கிற இது 2மே ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ் செய்யுள் கலம்பகம். இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் அதிகமாக கேட்குற கொஷின் இது தான். ஸோ தமிழ் செய்யுள் கலம்பகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னாலும் இவர் தான், தொகுத்தவர் அப்படின்னாலும் இவர் தான். ஓகேவா? ஸோ ஜியு போப் தான். இதில் மொத்தம் எத்தனை செய்யுள்கள் இருக்குது, 600 செய்யுள்கள் இருக்குது. தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரி, அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியும் வந்துட்டு இவர் இது பண்ணியிருக்கிறாரு. தமிழ் ஹேண்ட் புக், தமிழ் கையேடு அப்படிங்கிறதையும் இவர் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858. ஓகேவா? ஸோ 8 வருஷம் தானே தஞ்சாவூரில் வேலை பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஊட்டியில் உதகமண்டலம். ஓகேவா? ஸோ உதகையில் போயிட்டு பள்ளி ஒன்றை தொடங்கினார். ஓகேவா? ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஸ்கூல் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எப்போ போகிறாரு அப்படின்னா
1885 தான் வந்துட்டு மறுபடியும் இங்கிலாந்துக்கே போகிறாரு. ஓகேவா? ஸோ இங்கிலாந்துக்கு போய் எத்தனை வருஷம்? ஒரு 23 வருஷம் வந்துட்டு இங்கிலாந்தில் இருக்க காலேஜில் தமிழுக்கும் தெலுங்குக்கும் பேராசிரியர் பணியில் இருக்கிறாரு. தமிழ், தெலுங்கு ஆகியவற்ற மொழிகளின் பேராசிரியராக பணியாற்றினார். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருக்குறளை வந்துட்டு போப் எத்தனை ஆண்டுகள் வந்துட்டு படித்து சுவைத்தார் அப்படின்னா 40 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் 2 தடவை கேட்டிருக்காங்க. இந்த கொஷினே வந்துட்டு 2 தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறளை போப் வந்துட்டு எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைச்சார்? 40 ஆண்டுகள் படித்தார். எப்போ மொழிபெயர்த்தார் அப்படின்னா 1886. ஓகேவா? ஸோ 85 காலேஜில் சேர்றாருல. சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? திருக்குறளை வந்து மொழிபெயர்க்கிறாரு. ஓகேவா? இதில் 40 ஆண்டுகள் அப்படிங்கிறது அவர் வந்துட்டுருக்கும்போது கப்பலில் வரும்போதே வந்துட்டு அவர் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ திருக்குறள்னால் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து ஸோ தமிழ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இலக்கணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கப்புறம் ஸோ தமிழ் திருக்குறளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு 40 ஆண்டுகள் படித்து 1886 வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் பதிப்பித்த நூல்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூரில் சில நூல்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திருவருட்பயன், இதுலேயும் வந்துட்டு சில நூல்களை இது பண்ணிக்கிறாரு. ஸோ ஜியு போப் யாரை வந்து புகழ்ந்துள்ளார் அப்படின்னா மாணிக்க வாசகரை வந்துட்டு அவர் வந்து ரொம்ப புகழ்ந்து கூறியிருப்பார். ஓகேவா? இது அடுத்து லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ அடுத்து தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர். ஓகேவா? ஸோ ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் கற்பித்தவர் யார்? ராமானுஜ கவிராயர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கேட்கல, இனிமேல் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ திருக்குறளை வந்துட்டு இவர் வந்து என்னென்ன எப்படி சொல்லி புகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுநாதரின் இதய ஒளி அப்படின்னும், மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னும் ஜியு போப் வந்துட்டு திருக்குறளை வந்து புகழ்ந்திருக்கிறாரு. ஸோ அடுத்தது எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படிங்கிற இலக்கண நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இதை திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா ஜியு போப் எழுதிய எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 1900 வந்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ திருக்குறளை வந்துட்டு எப்போ மொழிபெயர்த்தார்? 1886 வந்து திருக்குறள். அடுத்தது வந்துட்டு 1900 வந்துட்டு என்ன பண்ணாங்க? திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. பரிதிமாற் கலைஞரோட தனிப்பாசுர தொகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப் தான். ஓகேவா? ஸோ பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுர தொகையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவர் பற்றின நோட்ஸு. இதில் சிறப்பு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாங்க அப்படின்னா அது யார்? ஜியு போப் தான். ஓகேவா? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இது ரெண்டுமே வந்துட்டு அடிக்கடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் யார் அப்படின்னா ஜியு போப்பு. இங்கே ஒரு தமிழ் மாணவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கல்லறையில் எழுத சொன்னதும் வந்துட்டு யார்? ஜியு போப் அவர்கள் தான். ஓகேவா? ஸோ இதுக்கான பிடிஎஃப்பை வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதையே வந்து நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக பார்ப்போமா? ஸோ எப்போ பிறக்கிறாரு? 1820 பிறக்கிறாரு. அவரோட ஊர் பேர் வந்து ஃப்ரான்ஸ் எட்வர்ட் தீவில் இருக்க நோவா ஸ்கோஷியா. பெற்றோர் ஜான் போப்பு, கேத்ரின் யூக்லே. இவரோட தமையனார் வந்துட்டு யார்? ஹென்றி. செந்தமிழ் செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நம்ம சொல்கிறோம்? ஜியு போப் அவர்களை தான் சொல்கிறோம். 19 வயசில் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. ஸோ வரும்போது கப்பலில் வரும்போது 8 மாதம் இருக்குது. அப்போ வந்து என்ன படிக்கிறாரு? தமிழும் வடமொழியும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது. சென்னை சாந்தோமில் வந்துட்டு சொற்பொழிவாற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போகிறாரு? திருநெல்வேலி சாயர்புரத்தில் போய் சமய பணியாற்றுறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1842 49 வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வருஷத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 7 வருஷம் திருநெல்வேலியே, தஞ்சாவூரில் 8 வருஷம். ஓகேவா? ஸோ 1850 கல்யாணம் பண்ணிக்கிறாரு இங்கிலாந்து போயிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் தஞ்சாவூருக்கே வராரு. தஞ்சாவூரில் வந்து சமயப்பணி ஆற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு? புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார். ஸோ புறநானூரில் சில நூல்களை வந்துட்டு மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நன்னூலையும் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காரு. திருக்குறள் ஃபுல்லாகவே மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஸோ எப்போ அப்படின்னா 1886 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. திருவாசகத்தை எப்போ மொழிபெயர்த்திருக்கிறாரு? 1900. நாலடியாரையும் ஃபுல்லாகவே மொழிபெயர்த்துட்டார். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு வேறு என்னது? பரிதிமாற் கலைஞரோட தனிப்பாசுர தொகையும் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ தனித்தமிழ் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை வந்துட்டு எதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்தியன் சஞ்சிகை அப்படிங்கிறதுலையும்,
இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அந்த நூல்கள் 2த்துலேயுமே வந்து எழுதியிருக்கிறாரு. நமக்கு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, இந்தியன் சஞ்சிகை யாருடைய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஜியு போப் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு குறித்து தமிழ் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னாலும் அது வந்துட்டு யார், ஜியு போப். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அதை வந்துட்டு இயற்றியவர் யார், தொகுத்தவர் யார் அப்படின்னாலும் அது வந்துட்டு யார், ஜியு போப். ஜியு போப் தொகுத்த நீதி நூல்கள் என பெயர் பெற்றது எது அப்படின்னு கேட்டாலும் வந்துட்டு என்னது, தமிழ் செய்யுள் கலம்பகம் தான். தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னாலே என்னது, ஜியு போப் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, இது எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஜியு போப் பற்றி கேட்குறது அப்படின்னாலே இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க அதிகமாக. ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு, தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு வந்துட்டு அகராதி வெளியிட்டிருக்கிறாரு. தமிழ் ஹேண்ட் புக் என்னன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதையும் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, 1858 ஊட்டிக்கு போயிட்டு ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே ஸ்கூல் தொடங்கி அங்கே ரன் ஆகிட்டு இருந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 1885க்கு இங்கிலாந்துக்கே போயிட்டார். அங்கேருந்து 1908 வரைக்கும் இங்கிலாந்து கல்லூரியிலேயே வந்துட்டு தமிழுக்கும் தெலுங்குக்கும் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியு போப் வந்து திருக்குறளை வந்துட்டு எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அப்படின்னா 40 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ ரவுண்டாக தான் இருக்குது, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1886 திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறாரு. புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் இந்த நூல்கள் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, பதிப்பிச்சிருக்காரு. மாணிக்க வாசகரை ரொம்ப புகழ்ந்து இவர் வந்து பாடியிருக்கிறாரு. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் யார், ஜியு போப். இங்கே தமிழ் மாணவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார், அது வந்து ஜியு போப் தான். இவருக்கு தமிழ் கற்பித்தவர் வந்துட்டு யார், ராமானுஜ கவிராயர். ஓகேவா? ஸோ திருக்குறளை வந்துட்டு இவர் என்னன்னு சொல்லி புகழ்ந்திருக்கிறாரு, இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்கிறாரு. ஸோ எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படிங்கிற இலக்கண நூலை வந்துட்டு எழுதுனது யார், ஜியு போப்பு. ஸோ இந்த எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் தான் வந்துட்டு என்னது, திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல். ஓகேவா? ஸோ எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலை யார் முதலில் அதாவது எப்படி கேட்கலாம், திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா ஜியு போப் எழுதிய எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் அப்படிங்கிற நூல். ஓகேவா? ஸோ திருவாசகத்தை எப்போ மொழிபெயர்த்தார், 1900. ஸோ அதுக்கப்புறம் என்னது, பரிதிமார் கலைஞருடைய தனிப்பாசுர தொகையை ஆங்கிலத்தில் இவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லித்தர மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக ஸ்பீடாக சொன்னேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் கதையாக கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படின்னா ஸ்லோவில் வச்சு பாருங்கள், அப்போ கொஞ்சம் கம்மியாக தெரியும். இல்லை நீங்கள் ஸ்பீடே ஓகே அப்படின்னா நீங்கள் இதிலேயே பாருங்கள். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.